மகேஷ் பாபு மற்றும் ராஜமௌலி கூட்டணியில் உருவாகும் படம் SSMB 29. இதுவே இவர்கள் இருவரும் இணைந்து பணியாற்றும் முதல் படம். பாகுபலி, RRR படங்களின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகு உலகளவில் கவனம் ஈர்த்துள்ளார் ராஜமௌலி. மகேஷ் பாபு படத்தையும் உலகளவில் வெளியிட திட்டமிட்டு உள்ளார். இந்திய சினிமா வரலாற்றிலேயே முதன்முறையாக 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவாகும் படம் இதுவாகும். இது ஒரு ஃபாரஸ்ட் அட்வென்ச்சர் படமாக உருவாக்கி வருகிறது. ராஜமௌலி படத்தை குளோப் சார்ட்டர் என வர்ணிக்கின்றார். சமீபத்தில் கென்யாவில் முக்கிய ஷெட்யூல் முடிந்து நவம்பரில் அப்டேட் வரும் என ராஜமௌலி அறிவித்துள்ளார். டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் அல்லது கிளிம்ஸ் வெளியாகலாம் என கூறப்படுகிறது. மகேஷ் பாபு பிறந்த நாள் ப்ரீ லுக்கில் அவரது கழுத்தில் நந்தி, திருசூலம், டமருகம் ஆகியவை காணப்பட்டன. கீரவாணி படத்திற்கு இசையமைக்கிறார். ஒரு நாட்டுப்புற பாடலை கம்போஸ் செய்துள்ளார். இந்த நிலையில் ராஜமௌலி மகேஷ் பாபு கூட்டணியில் உருவாகும் திரைப்படத்தின் டைட்டில் இணையத்தில் லீக் ஆகியுள்ளது. அதன்படி படத்திற்கு வாரணாசி என்ற டைட்டிலை வைக்க படக்குழு பரிசீலிப்பதாக சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவியது. இது உண்மையானால் ராஜமௌலியின் முடிவு அதிர்ச்சி அளிக்கும். உலகளவில் படத்தை வெளியிட திட்டமிட்டுள்ளார். டைட்டில் உலக ரசிகர்களை கவரும் வகையில் இருக்க வேண்டும். வாரணாசி என்பது இந்திய ரசிகர்களுக்கு புரியும். ஆனால் இது ஆன்மீக டைட்டில் என்பதால் உலக ரசிகர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இப்படத்திற்காக அண்மையில் வாரணாசி நகரத்தையே செட்டு போட்டு ஷூட்டிங் நடத்தி இருந்தார் ராஜமௌலி. இப்படத்தில் மகேஷ் பாபுவுடன் பிரியங்கா சோப்ரா, பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார்கள்.